ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடை வித் அவியல் பார்க்கலாம். 1 கிளாஸ் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணுங்கள். 3 வகையான பருப்பு எடுத்துக்கேன். துவரம் பருப்பு போட்டுக்கலாம், பாசி பருப்பு போட்டுக்கலாம், கடலை பருப்பு போட்டுக்கலாம். 3 பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணுங்கள். ஊற வச்சாச்சு. அரிசி கூட பெருங்காயம், மிளகாய் சேர்த்துக்கலாம். அடைக்கு பாதி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஃபைனாக வச்சாச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போ பருப்பு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் நல்லா குறைன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கணும், குறைன்னு. அரிசி கூட கம்பைன் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் பண்ணுங்கள். அவியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? அவியலுக்கு தேவையான பொருட்கள் கட் பண்ணியாச்சு. அவியல் செஞ்சிடலாமா? அவியலுக்கு கோகோனட் ஆயில் தான் டேஸ்ட்டு. கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாமா? கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோங்க. ஆனியன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு தட்டிக்கலாம். தட்டின பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி திருவிக்கோங்க. இஞ்சி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டோ பீன்ஸோ இது சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவியலுக்கு நல்லாயிருக்கும். ஆல் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. சீரகம், தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ண சீரகம், தேங்காய் கூட இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் நல்லா குக் ஆகிருக்கு. இது ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ணது போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஒரு பேனில் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தாளிச்சது இது மேலே போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவியல் ரெடி. மாவு நல்லா ஃபர்மெண்டட் ஆகிருக்கு. அப்போ தான் அடை நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கெட்டியாக இருக்க போது நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடையும் அவையலும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.